சராசரியாக நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் ஒரு 500 பேர் வந்து சராசரியாக தொழில் செய்கிறாக்களாக இருப்பாங்க. 500 பேர் தொழில் செய்கிறாக்களாக. பாருங்க நிறைய போட் வந்து மீன் இப்போ வரைக்கும் ஒன்றிக்கணும். அதே நேரத்தில் இன்னும் நிறைய போட் வந்து உண்டு. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் நிறைய போட் ஒன்றா வருது. பாருங்க ஒரு நண்டு 8,000 ரூபா பெரிய நண்டு சொல்றது. நான் கட்டியிருக்கேன். என்ன ஒரு நண்டு 8,000 ரூபா பாருங்க வள்ளிக்குடாவில். அது பெரு நண்டு நம்ம வந்து கிடைக்கிறதே அரிதன்னு சொல்லலாம். இது முருகண்ணா. இது கொடு முருகண்ணா. தூண்டலுக்கு வர முருகண்ணா. தூண்டில் ஒரு விலை போகும். மற்ற வெள்ளை முருகண்ணா ஒரு விலை போகும்ண்ணா. இது என்ன சுறா? என்ன சுறா அண்ணா? இது இதெல்லாம் எத்தனை கிலோ பண்ண? 3 நினைக்கணும். ஒரு மீன் 3 கிலோ. ஒரு மீன் 3 நினைக்கணும். இது என்ன மீன்? காடன். காடன் என்ன? காடன் இல்லை, காடனு. சிறையா காடன். அப்படி எவ்வளோ ஆகும் கிலோ? எல்லாமே 500 600 அப்படிதான். வணக்கம் ரோவலே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனேரி பகுதியில் இருக்கிற பள்ளிக்குடான்னு சொல்கிற கிராமத்தில் நிற்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளிக்குடா கடற்கரை பகுதியில் நிற்கிறோம். இந்த பள்ளிக்குடான்னு சொல்கிற வந்து கடத்தொழிலுக்கு ஒரு பேர் பண்ணணும்னு சொல்லலாம். இங்கே வந்து அதிகமான மக்கள் நிறைய போட் இன்ஜின் வச்சு பெரிய அளவில் கடத்தொழில் செஞ்சு வருகிறோம். நாங்கள் வந்து நீண்ட காலமாக இந்த பகுதிக்கு வரணும்னு நினைச்சு நாங்கள் வந்து வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த கடற்கரை பகுதியில் இன்றைக்கு வந்து முழுமையாக எல்லா விஷயங்களும் சுற்றி பார்க்க பின்னுக்கு பாருங்க. தொழில் முடிச்சு வந்த அந்த போட்டிலேருந்து மீன்கள் எல்லாம் வந்து இறக்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கால மீன் கூறப்படுது. நிறைய பேர் வந்து மீன் பண்ணி கொண்டு போகணும். நாங்கள் முழுமையாக இப்போ இந்த பள்ளிக்கூட கடற்கரை பகுதியை சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து மீன்பிடி தொழில் என்ன மாதிரி நடக்கும்னு சொல்லி, என்னென்ன மீன்கள் அதிகமாக வருது, என்னென்ன விலையில் போகுது, இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்கள் வந்து என்னென்ன மாதிரியான அசௌரியங்களை சந்திக்கணும்னு சொல்லி வந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை கேட்டு அறியப்படுறோம். உண்மையில் சொல்லப்போனால் வந்து பள்ளிக்கூடம்னு சொல்கிற வந்து கடத்தலுக்கு முக்கியமான ஒரு பகுதின்னு சொல்லலாம். அதால் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்ள முடியும். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்கிறவங்களே இது வரைக்கும் எஸ்பி சீலம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, நாங்கள் இப்போ வந்து பள்ளிக்கூடா கடற்கரை பகுதியில் இந்த மீன் கூற இடத்துல நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து இப்போ மீன் கூறப்பட்டு கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீன் கூறப்பட்டு பாருங்க இப்போ வெளியே கொண்டு போகிறது, இப்போ வெளியே ஏற்றுமதி செய்கிற எல்லாம் வந்து இப்போ ஐஸ் எல்லாம் போட்டு இங்கே பாருங்கள் பெட்டிக்கு வச்சு கொண்டு நிற்கணும். சனம் இன்னும் நிறைய வந்து கொண்டே இருக்குது மீன் பண்ணுறதுக்கு.
எல்லாம் ஐஸ் போட்டு வச்சிருக்கு பாருங்க. நிறைய மீன்கள், ஒவ்வொரு விதமான மீன்கள் நிறைய இருக்குது. எல்லாம் வந்து ஐஸ் போட்டு வச்சிருக்கு பாருங்க. அப்படி எங்காலயம் வந்தோம்னு சொன்னால், இந்த பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க நிறைய மீன்கள் எல்லாமே கொண்டு போகிற வச்சிருக்கணும். இந்த இடத்துல பாருங்க பெரிய மீன் இருக்குது. விதமான மீன்கள் நிறைய இருக்குது. பாருங்க பெரிய நண்டா இருக்கு. இது என்ன நண்டையா? பெருநன்றது. எத்தனை கிலோ வரும்? 1 கிலோ வரும். இது என்ன நிறைய இப்படி வர அவசியமா இருந்துட்டு அப்படிதான் எவ்வளோ ஆகும்? சும்மா சாதாரண இது உண்டு 7,500. 1 கிலோ 7,500. எண்ணெய் காசு இருக்கு பாருங்க. ஒரு நண்டு 8,000 ரூபா. பெரிய நண்டு சொல்றது நான் கட்டியிருக்கேன். என்ன ஒரு நண்டு 8,000 ரூபா பாருங்க பள்ளிக்கூடாவில். அது பெருநண்டு. நம்ம வந்து கிடைக்கிறதே அரிதன்னு சொல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா என்ன பேர்? செல்வன். நாங்கள் வந்து இன்றைக்கு கூட இந்த பள்ளிக்கூட கடற்கரை பகுதி வந்து நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் பள்ளிக்கூடான்னு சொல்கிற வந்து இந்த கடற்கரை பகுதியில் வந்து கடத்தொழிலுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற மட்டும் சொல்லலாம். நாங்கள் நீண்ட நாளைக்கு கூட வந்திருக்கோம். இன்றைக்கு உங்களோட இந்த பள்ளிக்கூட கடற்கரை பகுதியை பொறுத்த வரைக்கும் எத்தனை குடும்பம் இங்கே கடத்தொழில் செய்யுது? இங்கே குடும்பத்துக்கிட்டே இருக்குது. அதில் இப்போ கடத்தொழில் செய்கிறாங்க அப்படிதான். இப்போ வந்து அதிகமாக நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து என்னென்ன மீன்கள் கூட இங்கே படுறது கூட என்ன தொழில் நடக்கிறது கூட? கூடுதல் படம் கனவா நண்டு வெள்ளாண்டு சின்ன நண்டு வெள்ளாண்டு அது படம் நண்டு படம் கனவா படம் மீன் படம் நிறைய இப்போ பார்த்த தான் இருந்தேன். ராணுவம் என்ன மாதிரி
இறால் சீசனுக்கு தான் போடும். சீசனுக்கு என்ன எந்த சீசன்ல மாறி தான் போடும். மாறில மாறி தான் மற்றபடி வந்து மீன் சொல்லக்க வந்து இப்ப பொதுவா எல்லா மீனும் தான் வருமோ எல்லா நேரமும் அது பிடிக்கும். அதுவும் சீசன் தான். சீசனுக்கு சீசன் தான். மாதம் விட்டு அடுத்த மாத அளவுல கொஞ்சம் மீன் படும். இங்க சோளம் காத்து போயினா மீன் படும். அதுக்கு பிறகு இப்ப கொஞ்சம் வேலை இல்லை. என்ன மீன் கூட சாப்பிடல உங்களுக்கு இங்க கூடுதலா படுறது பாலை சட்டி சிலடி இப்ப உங்களுக்கு வந்து இப்ப அரசாங்கம் தரலாம் வந்து உங்களுக்குரிய உதவியா கிடைச்சு கொண்டு பிரச்சனை இல்லை. இப்ப கிடைச்சேன்ட்டு ஃபுல்லா கிடைச்சேன்னு சொல்லிடாது. ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து ஒரு சில பேருக்கு உதவி செய்திருக்கு. ஒவ்வொரு நிறுவனங்கள் வந்து இந்த போல்ஃபென்னால வந்து போல்ஃபென் போட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. வந்த முகாமலை வந்தாக்களுக்கு இப்போ நாங்கள் தரப்புலேருந்து வந்த வழியாங்களுக்கு அது ஒன்றும் கிடைக்கல. சில பேர் கிடைக்கல, சில பேர் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் பேர் கிடைச்சிருக்கு. மற்ற எல்லாருக்கும் கிடைச்சான்ட்டு இல்லை. மற்றவங்க எல்லாம் இந்த தங்களை முயற்சியை கொண்டு உழைச்சி முன்னேறி வந்திருக்கிறாங்க. எல்லாரும் மற்றும்படி சரி, நன்றி ஐயா. ஆனா இப்ப இங்க பள்ளிக்கூடம் வந்து என்ன மாதிரி கூட என்னென்ன மீன் படுது என்ன போகுது என்ன மாதிரி முரல் வருது என்ன முறை சுறா வருது முறை கனவா வருது கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பட்டு கொண்டு போகுது. 1300 வாங்கணும். 1500 கொம்பனி விலை இதை பொறுத்தா ஒரு கனவா ஒரு விலை போகுதுல்ல. சின்ன கனவா ஒரு விலை, பெரிய கனவா அப்படி ஒரு விலை அப்படி போகுது. இப்ப இந்த சீசன் வந்து மீன் தான் கூட நண்டு இப்போ வந்து அப்படி எல்லாம் கலந்து வருது. எல்லாம் கலந்து அப்படி மாதிரி கனவா நண்டு எல்லா இதுவும் கலந்து வருது. இது இது என்னது? இது முருகண்ணா. இது கொழு முருகண்ணா. தூண்டிலுக்கு வர முருகண்ணா. தூண்டில் மீன் ஒரு விலை போகும். மற்ற வெள்ளை முருகண்ணா ஒரு விலை போகுங்கண்ணா. தூண்டில் மீன் கண்டா கொஞ்சம் மதிப்பு கூட. நல்ல இது என்ன சுறா? என்ன சுறா அண்ணா? இது இதோட எத்தனை கிலோ பண்ண? 3 கிலோ நிற்கணும். ஒரு மீன் 3 கிலோ ஒரு மீன் 3 கிலோ நிற்கணும். ஒரு கிலோவில் ஆக மாட்டேங்க. 2000 அப்படி போகணும். 2000 அப்படி சுறா குறைதான் கூட வர ஆகுது. சுறா விலை கூட தான் சீசனை பொறுத்தவரை விலை கூட. எந்த சீசன்ல கூட வரும் சுறா? சீசன் அந்த மாதிரி மேரி கொஞ்சம் இப்ப இருந்துட்டு பேம் பெரும் என்ன இருந்துட்டு பேம் பெரும் இருந்துட்டு போக கொஞ்சம் விலை கூட தான் போகணும். 30 மில்லியன் சொன்னா இதெல்லாம் இது பூச்சில கடையிலுக்கு தான் சரி. நான் மீன் எடுத்து காட்டி சொல்லு. இது என்ன மீன்? இது ஊடகம் என்ன? இது ஊடகத்துல எல்லாம் நல்ல மீன். கலங்கடி வர மீன் நல்ல மீன். எவ்வளோ அதில் போகும்? இதெல்லாம் 1300 1400 அப்படி போக மாட்டா மீன். நல்ல மீன். இதே விலை மீன் வந்தால் விலை கூட வேணும். விலைக்கு வர ஒரு விலை, கலங்கண்டிக்கு வர ஒரு விலை. எது விலை கூட இருக்கும்? கலங்கண்டி மீன் தான் விலை கூட. இதான் குவாலிட்டி நல்ல சுவையாக இருக்கும். குசிராக வேறு மீன். குசிறு மீனாக வேறு. அது இது கடை மீன். பூஜை 100 ரூபா 150 ரூபா. அது என்ன ஒட்டி என்ன? இது ஓரா இது ஒட்டி என்ன இது ஒட்டி ஏதோ இது ஒட்டி என்ன? இது ஓரா அண்ணா. ஓரா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஓராளே மீது இருக்கு. மற்றொரு ஆள் வருது. பெரிய ஒரு ஆள் வருது. பெரிய ஒரு ஆள் அந்த அதை பெரிய மீன் இது காடன் சொல்லுவாங்க. இது என்ன மீன்? காடன் என்ன காடன் இல்லை காடனு. சிறையா காடன் அப்படி எவ்வளோ ஆகும் கிலோ? எல்லாமே 500 600 அப்படிதான் போகும். ஒரு அண்ணா. இது வரி ஒரு அண்ணா. இது ஓரா என்ன? ஒரு ஆள வரி ஓரா. வரி ஓரா. ஓரா ஓரா குஞ்சியான கடை குஞ்சியா? அப்படி ரெண்டு இதுல ஒரு ஆளை வந்து வரியும் இருக்குது. வரி வராம இருக்கு. புள்ளி வராம இருக்கு. இது எவ்வளோ விலை? இது 1100 ரூபா. 1100. இதே மாதிரி நாங்க வந்து உள்ள ரெண்டு வார்த்தைனாங்க. அதை 800. என்ன வித்தியாசம்? ரெண்டு வித்தியாசம் ஒன்று. அதுக்கு நல்ல நண்டுகள்னா ஒரு நசியக்கூடாது. நசியாமல் 2 காலம் ஒரே மாதிரி இருந்தால் தான் கொம்பனி ஏற்றுமை செய்வாங்க. நல்ல நண்டுகள் ஏற்றுமை செய்வாங்க. இல்லாட்டிக்கு இப்படி பம்மிங் இருந்து 2 கால் இதுன்னு சொன்னா ஏற்றுமை இல்லை. அதுக்குள்ள கூட இது. ஆனா சைஸ் எல்லாம் உண்டு என்ன? ஒரே இனம். ஒரே இனம். இந்த ரெண்டு ஒரு நண்டு 1.5 ரூபா நிற்குது. 1500. ஆனா மற்ற நாங்க முதல் பார்த்த நாங்கள் அது 8000 சொன்னது. இதே நண்டு அது கொம்பை நண்டா நெல் நண்டு நல்லா இருக்கும். நசியக்கூடாது. நல்லா இருக்கும். அவ்வளவு வித்தியாசம். இது வந்து இப்ப வந்து என்ன இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இது சிலது மன்ற மாதிரி இருக்கு. இது வந்து ரோஸ் கலர்ல இருக்கு. ஆனா மற்ற இது அந்த மஞ்சள் கலர்ல இருக்கு. என்ன ரெண்டுக்கும் கலர் வித்தியாசமா இருக்கு. என்ன இது வந்து ஓட்டுக்கணும் அந்த ஓடு மாதிரி இருக்கு.
வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா என்ன பேர்? ஜோசப் பிரான்சிஸ். எப்படி இருக்கிறீங்க? இப்போ கொஞ்சம் உடல் நலம் கூட தான் பரவாயில்லை. நாங்கள் வந்து உங்களோட இந்த பள்ளிக்கூட பகுதிக்கு வந்து முதல் முறையாக வந்திருக்கிறோம். நீண்ட காலமாக வரணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த முதல் முறையாக வந்திருக்கிறோம். பள்ளிக்கூடான்னு சொல்லும்பொழுது வந்து கடத்தொழிலுக்கு நல்ல ஒரு பிரபலமான சொல்லிட்டு நான் அறிஞ்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் முதல் முறையாக வந்திருக்கிறோம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற மக்கள் வந்து உங்களோட இடத்தை பற்றிய விஷயங்களை கொஞ்சம் அறிஞ்சு கொள்ளணும். அதுக்காகத்தான் நாங்கள் உங்களோட கதைக்கிறோம். இப்போ பொதுவாக வந்து இந்த பள்ளிக்கூட பகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து முக்கியமாக எல்லாருமே வந்து கடத்தொழில் நான் செய்கிறது. எல்லாரும் கடத்தொழில் ஒன்று இல்லை. எத்தனை குடும்பம் மொத்தமாக இருக்குங்க? 480 குடும்பங்கள் இப்போ அடங்கி இருக்குது. அதில் வந்து இப்போ கடத்தொழில் செய்கிறாங்க. அதான் 480 குடும்பம் தான். 450 குடும்பம் தான் கடத்தொழில் செய்யுது. இப்போ எல்லா இடையும் போட்டு இருக்குது. எல்லா டைமும் இல்லை, கூடுதலாக இருக்குது போட்டு இருக்குது. இப்போ எல்லாம் பருவம் இப்போ கொஞ்சம் கூட மீன் படும். நண்டு கலதுகள் கொஞ்சம் கூடுதலாக படும். மற்றபடி சாதாரணமாக எல்லா நாளிலையும் தொழில் நடக்கும். மற்ற வந்து எல்லா விதமான மீன் எல்லா வகையான அதிகமாக வந்து பெஞ்ச நீங்கள் இப்படி வரும்னு சொன்னால் வந்து இங்கேருந்து அங்கே கொண்டு வர கூட இங்கேருந்து வியாபாரிகளும் பெறுவாங்க. தொழிலாளிகள் இருக்குது. இந்த தொழிலாளிகளை பார்த்தீங்க ஏகப்பட்ட தொழிலாளிகளும் பெறுவாங்க. ஆனால் புனரி இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் மிக மிக விலையேற்றமாக கொடுக்குறது இங்கே தான். நல்ல விலை கிடைக்கும். முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாதிரியா மாற்றங்களுக்கு எப்படி நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு? இப்போ இதில் கட்டம் கட்டமாக பிரிக்கலாம். யுத்தத்துக்கு முதல், யுத்தத்துக்கு பிறகு அப்படியான விஷயங்கள் தான் இருக்குது. ஆனால் யுத்தத்துக்கு முதல் நாங்கள் பார்க்கக்குள்ள பொறுமதி மிக்க ஆட்களாக நாங்கள் தெரிஞ்சோம். பேச்சுக்கள், பழக்கங்கள், முறைகள் அதுகள் எல்லாம் வந்து அருமையாக இருந்தது. மற்ற ஒரு அமைதியாக சொல்ல கேட்கறது, ஒரு சொல்ல நினைக்க எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் மாற்றம். இப்போ வேற இந்த ஐஸ் போட்டு எல்லாம் வந்து பொட்டிக்க போட்டு இப்போ ஏற்றோடுது. பாருங்க இப்போ எல்லாம் வந்து கொண்டு போகிறோம், ஏற்றி கொண்டு வைக்கலாம். என்ன மீன்? என்ன சல்லி வாங்க, வேற இடத்த முள்ளத்தில் திராளி வாங்க. எல்லாமே ஒரே இனம் தான். எல்லாம் ஒரே. என்ன ஐஸ் போட்டு வெளியே போகுது? ஐஸ் போட்டு நம்ம முள்ளத்துக்கு கொண்டு போவோம். முள்ளத்துக்கு கொண்டு வரோம். 6 கிலோ. அது என்ன மீன்? பெருசா இருக்கு. அது முரல், அவர்லி முரல் பெரிய முரல். அது வெளியே போகுது. என்ன அது ஐஸ் அடிச்சா வாழை மீன் மாதிரி இருக்கு பார்க்க. என்ன அதுதான் பெரிய முரல். மற்ற வந்து இப்போ இங்கே பார்க்க போனால் வந்து இப்போ 10 மணி ஆகுது. போட்டுகள் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து இப்போ ஒரே நாளில் வந்து இப்போ அதிகமாக வந்து எத்தனை போட்டு ஒரு நாளில் போகக்கூடிய மாதிரி இருக்குங்க? இல்லை, அநேகமாக 190 இந்த 200 சொச்ச குடும்பங்கள் சொல்லக்குள்ள குடும்பங்கள் அப்படி நாங்கள் சொல்கிற கணக்கு.
கணக்கு. ஆனா ஒரு ஒரு ஆட்கள் வந்து 3 போட்டு வச்சு தைச்சிக்கிறாங்க, ஒரு ஆட்கள் வந்து 2 அப்படியும் இருக்கேன். ஒரு ஆக 2-3 போட்டு அப்படியும் இருக்கேன். அப்ப சராசரியாக நாங்க பாக்குறோம்னு சொன்னா ஒரு 500 பேர் வந்து சராசரியாக தொழில் செய்கிற ஆட்களாக இருப்பாங்க. 500 பேருக்கு தொழில் செய்கிற ஆட்களாக. இப்ப வரைக்கும் அங்க போட்டு வந்தோம்னா இருக்கேன். இன்னும் வேற கிடக்குது வேற இருக்கேன். இப்ப சாதாரணமா வந்து அதிகாலை பகுதியில் பார்க்க போனா எத்தனை மணிக்கு முதல்ல இங்க வேற ஆரம்பிக்கும்? அது 5:30 மணி வரைக்கும் விളിக்குவாங்க. 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. இப்போ போறவன் போவோ வாரவன் வேற அப்போ இப்படி வந்து தொடர்ந்து சந்தைப்படுத்தல் வந்து 10 மணியில முடிஞ்சிடும் சந்தை. அதுக்கு பிறகு வந்து இது நடக்கும். வாடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வரும். வாடிகள் வந்து 5 மணி மட்டும், இப்போ பின்னர் 5 மணி மட்டும் வாடிகள் நடக்கும். மற்றது வந்து இப்போ வந்து இங்கே நீங்கள் வந்து கடத்தொழில் பள்ளிக்கூடான்னு சொல்கிற வந்து கடத்தொழிலுக்கு வந்து ஒரு பிரதானம்னு சொல்கிறது. இப்போ அதிகமாக நமக்கு வந்து கடத்தொழில் செய்யணும். இப்போ இங்கே உங்களுக்கு வந்து அரசாங்கத்தின் உதவியல் கவனிப்பு என்ன மாதிரி இருக்குது? முந்தைய அரசாங்கத்துக்கும் இப்பத்திய அரசாங்கத்துக்கும் வித்தியாசம் காட்டுறது. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு அளவில் நிம்மதியாக பெருமூச்சு விடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது தொடர்ந்து இருக்கு இல்லையோங்கிறது எங்களை பிரச்சனை. ஆனால் இப்போ ஒரு வருஷம் ஒரு சுற்றமாக கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. எந்த நாளில் விலை ஏற்றம் கூட வர்றது? இப்போ அது நாங்கள் சொல்லுவோம். இது ஏழு சந்தை தான் இங்கே நடக்கும். இல்லை, மற்ற சந்தை வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு எடுக்கிறது. அது குறிக்கப்பட்ட விலையாகத்தான் இருக்கும். ஏலச்சந்தையில் வந்து எங்கே கூடுதோ அங்கே கொடுப்பாங்க. இங்கேருந்து எடுத்து கொண்டு போகிறது வழியில கொண்டு போயிடும். இதை விட இப்போ உங்களோட இடத்துல வந்து வேறு சந்தை வச்சு விற்கிற அப்படி சந்தையும் இருக்குதா? இல்லை, என்ன இப்போ ஊராக்கள் தேவைன்னு சொன்னாலும் இங்கே வந்து இதில் கொண்டு வாங்குவாங்க. ஆனால் வந்து இப்போ பார்க்க போனால் வந்து நிறைய பேர் வழியிலேருந்துலாம் வந்து எடுத்து கொண்டு போவாங்க. நிறைய கொண்டு வாங்க. மற்ற வந்து இப்போ இங்கே வந்து என்ன மாதிரி இப்போ மீன்கள் மட்டுமல்ல இப்போ கருவாடு உற்பத்தி செய்கிற அந்த மாதிரி என்ன மாதிரி அந்த அங்காள சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருவாடு உற்பத்தி செய்து உடனே உழைப்பாளிகள் இழந்த குடும்பம் அதை வச்சு செய்யுது. 4-5 பேரை வச்சு செய்கிறாங்க. என்ன கருவாடு அதிகமாக செய்கிறது? அதேமாக இந்த பேத்த மீன் என்று சொல்கிறது, அது கூடுதலாக சந்தைப்படுத்தல் செய்யலாம். அது வந்து 1000, 1100, 1200 ரூபாய்க்கு கிலோ போகும். அதை வந்து முஸ்லீம் ஆக்கள் தான் கூடுதலாக எடுப்பாங்க. அது அவ தான் கொண்டு வந்து செய்து கொடுக்குறது. மற்றும் போல இந்த கடலட்டை பதப்படுத்துறது, அதில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க செய்து அது பெருமதியான சாமான் தானே. அது பெருமதி சேர்க்க பெருமதிக்கு ஏற்ற விலை கிடைக்கும். அதுக்கு பல வகையான விலையும் இருக்கு. இந்த ஆவர் வந்து கட்ட வேணும். இந்த அணைக்கட்டு வந்து இப்போ இந்த பாருங்க, இந்த அதில் இருந்த அணைக்கட்டு தான் அந்த கட்டுக்கட்டி இருக்கு. அந்த கட்டில் இருந்து தான் நாங்கள் அணைக்கட்டு போட்டோம். நாங்கள் இப்போ அரிச்சு கழுத தெரிஞ்சு இதா மாதிரி வந்த மாதிரி போயிட்டு. அப்போ இது ஒரு கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம். இப்போ வேற தொழிலாளிகள் கூட, தொழிற்பக்கங்கள் கூட. இப்போ அதில் வந்து அபிவிருத்தின்றது கட்டாயம் தேவை. ஆனால் அரசாங்கம் செய்யும்னு நினைக்கிறோம். இந்த பெரிய விஷயத்தை வந்து அரசாங்கம் தெரியாமல் இருக்காது, தெரியும். அதுக்குரிய கால நேரங்கள் வரைக்கும் அது சரியாக வரும். இதெல்லாம் வந்து சங்கங்கள் தான் அதை செய்தவங்க. இந்த சின்னனா இருந்த வாடியை பெருசாக்கி அப்படி செய்யக்கூடிய வழியாக இருந்தது. மற்றது இப்போ இன்சூரன்ஸ் செய்கிறாங்க, தொழிலாளிகளுக்கு இன்சூரன்ஸ் செய்கிறாங்க. இப்போ அப்படியான வாசியெல்லாம் புதிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். சரி, அதான் சந்தோஷமாக இருக்குது. நன்றி நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கு. நான் வந்து உங்களோட பள்ளிக்கூடாக்குண்டே வந்து நாங்கள் நீண்ட காலங்களுக்கும் விருப்பம். இந்த பள்ளிக்கூடான்னு சொல்கிறது வந்து கடற்தொழில் ஒரு பிரசித்தி பெற்றோம்னு சொல்கிறது வந்து பார்த்து நாங்கள் இப்போ பல இடங்களும் போகிறது. அதே மாதிரி தான் இங்கே வந்து நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து இப்போ மக்கள் அறிஞ்சு கொள்ளியும். அதுக்காக தான் அவங்கள விஷயம் கேட்டது. நீங்கள் சொன்ன விஷயங்கள் உலகமெல்லாம் மக்களை போய் சேரும். உங்களோட பள்ளிக்கூட பற்றி நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும்.
இங்கே இருக்க கடத்தொழில் சம்பந்தமான நீங்கள் சொன்ன சகல விஷயங்களும் மக்கள் அறிஞ்சு ஒழியணும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயம் சொன்னீங்க. நன்றி ஐயா. உங்களுக்கும் காலத்தை நேரத்தை பார்க்காம இந்த விஷயத்தை கொஞ்சம் முன்னெடுத்திருக்கிறீங்க. எங்களோட விஷயத்தை எல்லா இடமும் செய்யக்குள்ள இன்னும் கொஞ்சம் பொறுமதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற உங்களுக்கும் நன்றி. உங்களோட ஆயுள் இன்னும் நீடிக்க வேண்டும். நன்றி ஐயா.